திருச்சிற்றம்பலம். திருவாசகம். இரண்டாம் திருப்பதிகம். கீர்த்தி திரு அகவல். பாடல். வீராவு கொங்கை நல்தடம் படிந்தும் கேவேடராகி கெளிரது படுத்தும் மாயேட்டாகிய ஆகமம் வாங்கியும் மற்றவை தம்மை மகேந்திரத்திருந்து உற்ற ஐமுகங்களால் பணித்து அருளியும். பாடல் விளக்கம். விராவு கொங்கை நல்தடம் படிந்தும், அதாவது இந்த இடத்தில் உமையம்மையின் அழகானது இயற்கை அன்னைக்கு ஒப்பானதாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. நெருக்கமாக அமைந்த அழகான கொங்கைகளுக்கு உரியவளாகியவள் நம் உமையம்மை. அப்படிப்பட்ட உமாதேவி என்கின்ற அன்னையாகிய நல்ல தடாகத்தில் சிவபெருமான் மூழ்கி இருக்கின்றார். சிவபெருமானின் சக்தியானது உமையம்மையின் சக்தியோடு சேர்ந்து இணைந்து எங்கும் பரவி நிற்கின்றது என்பது இதன் பொருள். கேவேடராகி கெளிரது படுத்து மாவேட்டாகிய ஆகமம் வாங்கியும். கேவேடர் என்றால் செம்படவர் எனும் மீனவராக வேடம் புரிந்தார் சிவபெருமான். கெளிரது படுத்து, கெளிற்று மீனை பிடித்து பெருமை வாய்ந்த விருப்பமுடைய ஆகமங்களை கவர்ந்தார் என்று அர்த்தமாகும். அதாவது சிவபெருமானின் திருவிளையாடற் புராணத்தில் வலைவீசின படலத்தில் காணப்படும் பகுதியை மாணிக்கவாசகர் குறிப்பிடுகிறார். அதாவது ஒரு சமயம் நம் சிவபெருமான் உமையம்மைக்கு ஆகம நூலின் பொருளை உபதேசம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் அம்பிகை ஆகம நூலின் பொருளில் போதிய நாட்டம் செலுத்தவில்லை. அதனால் சிவபெருமான் உபதேசத்தை கவனிக்காத அம்பிகைக்கு சாபம் கொடுத்தார். என்ன சாபம் கொடுத்தார்? செம்படவ குலத்தில் ஒரு மீனவருக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று சாபம் கொடுத்தார். அம்பிகையும் அதை ஏற்றுக்கொண்டு சென்று விட்டார். இதை கேள்விப்பட்ட பிள்ளைங்க 2 பேரும், மூத்த பிள்ளையாரும் இளைய பிள்ளையாரும் இறைவன் முன்னாடி வந்து இறைவன் கையில் வைத்திருந்த ஆகம நூல்களை வாங்கி கடலிலே வீசி எறிந்து விட்டார்கள். உடனே சிவபெருமானுக்கு கோபம் வந்துருச்சு. அவர் பிள்ளைங்களை திட்டலை கோபத்தில். மாறாக என்ன பண்ணாரு? சமயம் தெரியாமல் இவங்களை உள்ளே அனுமதித்த நந்தி தேவரை கடலில் சுறாமீனாகும்படி சபித்து விட்டார். இப்போ சிவபெருமானுக்கு 2 நெருக்கமான விருப்பமானவர்கள் கூட இல்லை. சாபம் வாங்கிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுறது? பின்பு இறைவனே அந்த சாபத்தை தீர்க்க வேண்டி மீனவராக வேடம் தரித்து பூவுலகிற்கு வந்தார். அப்போது சுறாமீனாக ஆகமத்தை தன் வயிற்றில் தாங்கி திரிந்து கொண்டிருந்தார் நந்திதேவர். அப்போது சிவபெருமான் அந்த சுறாமீனின் வயிற்றை கிழித்து ஆகமங்களை மீட்டெடுத்தார். அப்போது நந்திதேவரின் சாபமும் நீங்கிவிட்டது. மீனவ குல பெண்ணான இறைவியையும் சிவபெருமான் திருமணம் புரிந்தார். இந்த திருவிளையாடல் கதையைத்தான் மாணிக்கவாசகர் இங்கு 2 வரிகளில் அழகாக சொல்லிவிட்டார். கேவேடராகி கெளிரது படுத்தும் மாயேட்டாகிய ஆகமம் வாங்கியும் என்று பாடியிருக்கிறார் மாணிக்கவாசகர். மற்றவை தம்மை மகேந்திரத்திருந்து உற்ற ஐமுகங்களால் பணித்து அருளியும். அந்த ஆகமங்களை மகேந்திர மலையிலிருந்து அவர் கொண்ட 5 திருமுகங்களால் உபதேசம் செய்கின்றார். அதாவது நம்ம முன்னமே பார்த்துருந்தோம், சிவபுராணத்தில் நிறங்கள் ஓர் 5 என்னும் பாடல் வரிக்கு விளக்கம் சொல்லும்போது 5 முகங்கள் பற்றி அடியேன் சொல்லியிருப்பேன். நினைவூட்டலாக மறுமுறை அதை சுருக்கமாக காண்போம். சிவபெருமானுக்கு ஈசானம், தற்புருடம், அகோரம், வாமதேவம், சத்யோசதம் என்னும் 5 முகங்கள் இருக்கின்றது. இவை முறையே கிழக்கு, தெற்கு, வடக்கு, மேற்கு மற்றும் மேல் திசைகளை நோக்கும் முகங்களாகும். அப்படிப்பட்ட திருமுகங்களால் ஆகமங்களை தூய ஆன்மாக்களாகிய தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் சிவபெருமான் உபதேசம் செய்தார். ஏன் 5 திருமுகங்கள் கொண்டு உபதேசம் செய்யணும்? அவர் ஒரு முகம் வச்சிருப்பாரே, அழகான முகம், அதை காமிச்சே ஆகமத்தை சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நமக்கு தோணலாம். ஏனென்றால் சிவபெருமான் 5 திசைகளையும் காணக்கூடியவர் என்பதால் எல்லாம் அறிந்தவராகவும்
எல்லா அறிவிற்கும் இருப்பிடமானவராகவும் இருக்கின்றார். அவர் அனைத்தும் அறிந்தவர் என்பதற்காகவே 5 முகங்களை கொண்டு ஆகமங்களை தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் உபதேசம் செய்தார். பாடலின் விளக்கத்தை சுருக்கமாக காண்போம். இயற்கை அன்னையின் எழிலையும் வடிவையும் ஒத்த அழகினை உடைய உமையம்மையுடன் சேர்ந்து இருப்பார் நம் சிவபெருமான். அனைவரும் விரும்பும் ஆகமங்களை மீனிடமிருந்து வலைவீசி மீட்பதற்காக செம்படவர் வேடம் ஏற்றார் நம் சிவபெருமான். மகேந்திர மலையில் எழுந்தருளி அவர் 5 முகங்கள் கொண்டு ஆகமங்களை அனைவருக்கும் உபதேசம் செய்தார் என்பது பாடலின் பொருளாகும். பாடலை மீண்டும் ஒரு முறை காண்போம். விராவு கொங்கை நல்தடம் படிந்தும் கேவேடராகி கெளிரது படுத்தும் மாயேட்டாகிய ஆகமம் வாங்கியும் மற்றவை தம்மை மகேந்திரத்திருந்து உற்ற ஐமுகங்களால் பணித்து அருளியும். திருச்சிற்றம்பலம்.